பிரைஸ் த லார்ட். ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்து கொடுக்கிறேன். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 4வது வசனம். உன் இருதயம் என் வார்த்தைகளை காத்துக்கொள்ள கடவுது, என் கட்டளைகளை கைக்கொள், அப்பொழுது பிழைப்பாய். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்ற காரியம் என்னன்னா, மகனே மகளே, என் வார்த்தைகளை கேட்டு அதை நீ கைக்கொள்ளு, அப்பதான் நீ பிழைப்புன்னு சொல்லி ஏசப்பா இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்றாருங்க. பிழைப்பு அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வாழ்க்கை. நல்ல வாழ்க்கைனா நம்ம இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு சொந்தமாக ஒரு வீடு இருக்கிறது, நமக்கு ஒரு பைக்கோ காரோ இருக்கிறது, நமக்கு நல்ல வேலை இருக்கிறது, நம்ம நல்லா படிக்கிறது, இந்த உலகத்தில் நம்ம ஆசீர்வாதமாக இருக்கணும், அது ஒரு நல்ல வாழ்க்கை. அதே போல தாங்க ஏசப்பா சொல்றாரு, பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம நல்ல வாழ்க்கை வாழணும். அது எப்படிப்பட்டதுன்னா ஏசப்பா சொல்ற பேச்சு கேட்டு நடக்கிற வாழ்க்கையா இருக்கணும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா பைபிள்ல வசனங்கள் இருக்கு. அந்த வசனத்துல என்ன இருக்கு? நிறைய கட்டளைகள் இருக்கு. அதெல்லாம் நம்ம கீழ்ப்படிஞ்சு நம்ம நடக்கிறோம்னா ஏசப்பாக்கு பிரியமான பிள்ளைகளா நம்ம இருக்கிறோமா. இந்த பாவம் பண்ணா தப்பு, இந்த காரியம் பண்ணா தப்புன்னு ஏசப்பா என்ன பண்ணுவாரு? பைபிள் மூலியமா உணர்த்துவாரு, பாஸ்டர்ஸ் மூலியமா உணர்த்துவாரு, நம்ம பேரண்ட்ஸ் மூலியமா உணர்த்துவாரு. அதெல்லாம் நம்ம உணர்த்தும் போது நம்ம சில பேர் என்ன பண்ணுவோம்? தெரியாமலே பண்ணிடுவோம். சில பேர் தெரிஞ்சே பண்ணுவோம். அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்தா என்ன பார்த்து தாங்க சொல்றாரு. ஆண்டவருக்கு விரோதமா நம்ம என்னென்ன பாவங்கள் பண்றோமோ அதெல்லாம் நம்ம விட்டு விலகணும்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து தாங்க சொல்றாரு. பிரதர், நான் பாவத்தை விடலாம் தான் நினைக்கிறேன், ஆனா மறுபடியும் அதே பாவத்தை தான் நான் செஞ்சுட்டு இருக்கேன், என்னால பாவத்தை விடவே முடியலன்னு நீங்க சொன்னா கூட ஏசப்பா சொல்றாரு, மகனே மகளே, நான் உலகத்தை ஜெயித்தேன்ட்டு. அப்போ ஏசப்பா இந்த உலகத்தை ஜெயிச்சார்னா அவருடைய பிள்ளைகளாகி நம்மளால கூட இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும், பாவத்தையும் ஜெயிக்க முடியும். விசுவாசிக்கிறீங்கன்னா ஆமேன் போட்டுக்கோங்க. இதே போல வைக்கிற வசங்க நான் ஃபாலோ பண்ணிக்கோங்க. காட் பிளஸ் யூ. ஆமேன்.